பிரேமா, இப்போ யூஎஸ்ஏல வந்து ஒரு இந்தியன் வந்து $75,000 வந்து ஒரு அமெரிக்கனை ஏமாத்திட்டாங்கன்னு சொன்னீங்களே, அந்த ஸ்கேமை பத்தி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஆமா, அந்த ஒரு ஸ்கேம் இல்ல. அது ஒரு நியூஸ்னா கடந்து விட்டு போயிருக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் நடந்துட்டு இருக்கு. 2022 ஒரு தரவு சொல்லுது, $12 பில்லியன் வந்து இந்தியன் கால் சென்டர்ஸ் வந்து இங்க யூஎஸ்ஏ சிட்டிசன்ஸை ஏமாத்திருக்காங்க. அதாவது வந்து அது அப்படியே நம்ம வந்து ரூபாய்க்கு மாத்தினா 1,00,000 கோடி ரூபாய்க்கு தாண்டி போகுது. ஸோ அவ்வளோ வந்து ஏமாத்திருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ கொஞ்சம் பதட்டமான ஒரு விஷயமா தான் வந்து இது இருக்குது. ஸோ அதனால ரொம்ப முக்கியத்துவம் பெறுது. அதுவும் சமீப காலமாக மக்களிடம் வந்து ஒரு பயம் ஏற்பட்டிருக்குல்ல, இமிகிரேஷன் சம்பந்தமாக தேவையில்லாத ஒரு பயம் ஏற்பட்டிருக்கு. அதை மெட்டீரியலைஸ் பண்ணி அவங்கள டார்கெட் பண்ணி, அதாவது யூஎஸ்ஏல வாழக்கூடிய இந்தியன்ஸ் மிக முக்கியமான கிரீன் கார்டு ஹோல்டர்ஸ் அண்ட் விசா ஹோல்டர்ஸை டார்கெட் பண்ணி ஒரு ஸ்கேம் போயிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ அதெல்லாம் வந்து எப்படி வந்து தப்பிக்கிறது, அந்த விஷயத்துல என்னெல்லாம் பண்ணணும், என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வீடியோட இருக்க போகுது. ஏகான்ஸ் ஆப்பை பத்தி நான் இன்வெஸ்ட் பண்ண நாள்லேருந்து அதுக்கான அப்டேட் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். லோ ரிஸ்க் நல்ல ரிட்டர்ன். நீங்க வந்து ஸ்டாக் மார்க்கெட்ல இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா வந்து ஹை ரிஸ்க் ஹை ரிட்டர்ன் நான் ஒத்துக்கிறேன். ஆனால் எல்லாத்தையும் நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல போடணும்னு அவசியம் இல்லை. கைண்ட் ஆஃப் மியூச்சுவல் ஃபண்ட் கொஞ்சம் அமௌண்ட் வந்து அதில் போட்டு வைப்போம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஏகான்ஸ் ஆப் வந்து ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை தராங்க. நான் வந்து யூஸ் பண்ணிருக்கேன். அதோட ரிட்டர்ன்ஸுமே உங்க ஸ்கிரீன்லயும் காட்டுறேன். உங்களுக்கு வேணும்னா அந்த லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்லயும் பின்ட் கமெண்ட்ஸ்லயும் இருக்கு. பிளஸ் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜாயின் பண்ணும்போது உங்களுக்கான ரிவார்ட்ஸும் அதுல இருக்கு. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். வணக்கம் நண்பர்களே, நான் உங்க பிரேம் பேசுறேன். நான் உங்க ஆர்த்தி பேசுறேன். வீடியோ போறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிக்க விரும்புறேன். என்னன்னா வந்து நம்ம போஸ்ட்லயும் போட்டிருந்தோம், மாறன் ப்ரோ கொலம்பஸ்ல இருக்கிற தமிழர்களுக்கு மிகவும் பரிச்சயமான ஒரு நண்பர், தெலுங்கு ரெஸ்டாரண்ட். அங்கே போகும்போது தமிழ் பாட்டு ஓடி இருந்து நானும் ஆர்த்தி பேசியிருந்தோம். இங்க எல்லாருமே தெலுங்கு மக்கள் தான், இங்க யார் தமிழ் பாட்டு கேட்கறாங்க அப்படின்னு சொல்லும்போது அப்புறம் ஒரு 2-3 நாள் கழிச்சு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க, இங்க இந்த ரெஸ்டாரண்ட்ல வந்து ஷெஃப் ஒருத்தவங்க வந்து தமிழ் இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. கரெக்ட். வெளில வரும்போதுல அவங்க லைட்டா வந்து ஒரு சிரிப்பு சிரிச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ நாங்க ஒரு நாள் அவங்க இருக்கும்போது கண்டிப்பா இவங்க வந்து தமிழா இருக்க மாட்டாங்க, தெலுங்கு தான் அப்படின்னு சொன்னோம். ஒரு 2 மாசம் அப்படி நாங்க எப்போ போனாலும் அவங்கள பார்ப்போம். ஒரு 2 months கழிச்சு வந்து அவங்க சொன்னாங்க, பிரேம் நான் உங்க சேனல் பார்ப்பேன், யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க தமிழ்னு. எப்போவுமே அந்த ஸ்மைல் அவங்க கிட்ட இருந்துகிட்டே இருந்திருக்கு. சாய்பாபா கோயிலில் நடந்த ஒரு ஃபெஸ்டிவல் கூட அவங்க குடும்பத்தோட சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அவங்க ஃபேமிலி, அவங்க ஒய்ஃப் எல்லாருமே ரொம்ப நல்லா பேசிட்டு இருந்தாங்க. ஆமா, ரொம்ப இன்னைக்கு காலையில் எழுந்திரிக்கும் போது அப்படியே அந்த டேவே வந்து ஐயோ இது நடந்திருக்கவே கூடாது, அந்த நியூஸ் பார்க்கும்போது அப்படிதான் தோணிட்டே இருந்துச்சு. அது வந்து ஏற்றுக்கவே முடியல. அவங்க இல்லை அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு தான் இந்த கோஃபண்ட்மி ரைஸ் பண்ணியிருக்காங்கன்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. கண்டிப்பாக தெரியும் அவங்க ஃபேமிலி ரொம்ப கஷ்டத்தை இந்த டைமில் கோ த்ரூ பண்ணிட்டு இருப்பாங்கன்னு. அவங்களோட கோஃபண்ட்மி லிங்க் இருக்குது. கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஏதோ ஒரு ஹெல்ப்பை பண்ணுங்கள். அந்த ஸ்மால் ஹெல்ப் வந்து அவங்களுக்கு அவங்க ஃபேமிலிக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த டைமில். என்ன நடந்துச்சுன்னு சொல்லிடுங்க. ஆமாம், இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இது வந்து டெக்சாஸ்ன்னு நடக்குது. என்ன நடக்குதுன்னா வந்து அவர் 23 வயது மதிக்கத்தக்க ஒரு இந்தியர். அவர் வந்து பலிந்தர் குமார், அப்படியே ஏமாத்துற ஒரு பேர் பலிந்தர் குமார். அவர் என்ன பண்ணுறாருன்னா ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி நாங்கள் ஃபெடரல் ட்ரேட் கமிஷனுக்கு கால் பண்ணுறோம், உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டில் சில பண மோசடி நடந்திருக்கு, அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் பேங்க் அக்கௌண்ட்லேருந்து ஒரு $35,000 வந்து எடுத்து வச்சிடுங்க அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அவங்க யாரெல்லாம் டார்கெட் பண்ணாலும் ரொம்ப வயசான நபர்களை டார்கெட் பண்ணுறாங்க. அவங்களோட வயசு 70 வயசு மதிக்கத்தட்ட ஒரு பெண்மணி. அவரை நம்பி $35,000 எடுத்து வச்சு அவர் வந்து வாங்கிட்டு போய்ட்றாரு. அதன் பிறகு அந்த அம்மா வந்து ஃபேமிலி உள்ளவங்கள்ட்ட சொல்லிட்டு போலீஸ்கிட்ட போகிறாங்க. போலீஸ் வந்து விசாரிக்கும் போது இன்னொரு கால் அதே பலிந்தர் குமார்லேருந்து வருது. இந்த முறை $35,000 $50,000 கேட்குறாரு. ஸோ போலீஸ் இருக்காங்களா, எனக்கே விபூதி அடிக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு சரி வர சொல்லி அவங்க ஃப்ரேம் பண்ணுறாங்க. அவரை வந்து ஓகே நான் உங்களுக்கு தரேன், எடுத்து வச்சுட்டேன் வாங்க அப்படின்னு சொல்லி அவங்க வர வச்சு கைது பண்ணுறாங்க. அந்த நெட்வொர்க்கே பிடிக்கிறாங்க. இப்போ அந்த கேஸ் வந்து அந்த கவுண்டியில் போயிட்டு இருக்கு. அவரை கைது பண்ணி யூஎஸ்சிஎஸோட கட்டுப்பாட்டில் வச்சிருக்காங்க. ஆஃபீஸாக அவங்க வந்து டிபோர்ட் பண்ணுவாங்க. இது ரொம்ப மிகப்பெரிய ஒரு கேஸாக வந்து இப்போ போயிருந்தது. சமீபமாக 2 வாரம் ஆகுதுன்னு நினைக்கிறேன். அவர் மேலே 2 கேஸ் போட்டிருக்காங்க. ஒவ்வொரு கேஸுமே $50,000 வந்து பரவல் தொகையாக நிர்ணயிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வந்து இப்போ நடக்குது ஆர்த்தி. இதே மாதிரி ஒரு இன்சிடென்ட் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நடந்திருக்கு. அது எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? அது வந்து புளோரிடால நடக்குது. புளோரிடா டாம்பால உள்ள ஒரு சபப்ல நடக்குது. அங்க எப்படி நடக்குது, அவர் பேர் விராஜ் பட்டேல், 29 வயசு தான். வயசெல்லாம் பாரு, ரொம்ப வந்து சம்பாதிக்க வேண்டிய வயசுல மற்றவங்க சம்பாதித்து ஏமாத்தி வாழணும் அப்படின்னு வந்து வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அவர் என்ன பண்றாருன்னா இதே மாதிரி ஒரு வயதான் ஃபோன் பண்ணி, நாங்கள் ஃபெடரல் ரிசர்வ்ல இருந்து கால் பண்றோம், உங்களோட ஐடென்டிட்டியும் உங்களோட பேங்க் அக்கௌண்ட்டும் காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, நீங்க இதை வந்து சரி கட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு $71,000 எப்படி அது வந்து அவங்கள வந்து பிக்சர் பண்றாரு பாரு. அவரோட கம்ப்யூட்டரோட அக்சஸ் எடுத்துட்டு அவங்க பேங்க் அக்கௌண்ட்லேருந்து $71,000 வந்து கோல்டை பர்ச்சேஸ் பண்றாங்க. அதை பர்ச்சேஸ் பண்ணி அவங்க ரெசிடென்ட்டுக்கு வர வச்சுட்டு அங்கே போய் இவர் வந்து $71,000 வந்து வாங்கிட்டு போறாரு. ஸோ $71,000 வந்துடுச்சு. அதோட விடாமல் இன்னொரு $50,000. அப்போ $50,000 இந்த மாதிரி கொள்ளடிச்சு போகும்போது கையும் களவுமாக போலீஸ்ட்ட மாட்டுறாங்க. ஸோ அவரை வச்சு அந்த ஒரு என்டையர் நெட்வொர்க், இது ஒரு வருஷம் அது நடந்து என்டையர் நெட்வொர்க்கே வந்து பிடிக்கிறாங்க. ஸோ இதனால தான் நீங்கள் எங்கே பார்த்தாலும் சரி, இப்போ நீங்கள் வந்து ஒரு பேங்க்கில் போய் ஜெல்ல அனுப்புறீங்கனாலும் ஒரு பெரிய விஷயம் போட்டுறாங்க,
இல்லையா? நீங்கள் எந்த விதத்துலையும் ஏமாந்துடாதீங்க அப்படின்னு. சமீப காலமாக நிறைய நடந்துக்கிட்டே இருக்கு. ஏதோ ஒரு விதத்தில் ஏதோ ஒரு கால் சென்டர்லையோ உட்காந்துட்டு ஒரு இந்தியரும் இதில் மாட்டுறாரு. ஸோ அது ரொம்ப வருந்தத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. ஏன்னா இந்த 2 இன்சிடென்ட்ல இன்னும் நிறைய நடக்குது. இந்த 2 இன்சிடென்ட் பண்ணது ஒரு இந்தியராக இருக்காங்க, ஒரு இந்தியன் ஆர்ஜினை சேர்ந்தவங்களாக இருக்காங்க. இது ரொம்ப கவலைக்குரிய விஷயமா இருக்குது. அடுத்த டார்கெட்டாக என்ன பண்ணுறாங்கன்னா, இங்கே வாழக்கூடிய இந்தியன் இருக்காங்க இல்லையா, அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியன்ஸை டார்கெட் பண்ணுறாங்க. அது எப்படி டார்கெட் பண்ணுறாங்க? ஆமாம், ஏமாத்துறவங்களோட மோட்டிவே என்ன? ஏமாற்றணும். ஓகேவா? அவங்கள எதெல்லாம் மெட்டலைஸ் பண்ணுறாங்க? பயம், மக்களோட பயத்தை மெட்டலைஸ் பண்ணி ஏமாத்துறது. நிறைய விதத்தில் ஏமாற்றுவாங்க இல்லையா? ஸோ அரசியல்வாதிகள் மக்களை நம்ப வச்சு ஏமாற்றுவாங்க. போலி சாமியார்கள் கடவுள் நம்பிக்கையை வச்சு ஏமாற்றுவாங்க. அந்த மாதிரி இவங்க வந்து மக்களோட பயத்தை வச்சு ஏமாத்துறாங்க. இப்போ சமீப காலமாக இந்தியன்ஸ், அமெரிக்கா வாழ் இந்தியர்கள்ட்ட நிறைய பயம் எதை சார்ந்து போயிட்டு இருக்கு? இமிகிரேஷன். கரெக்ட். ஸோ வாரம் ஒரு செய்தியாக வந்துட்டு இருக்கு இல்லையா? ஐஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறாங்க, இமிகிரேஷன் ஆஃபீஸர், DHS, USS, இந்த மாதிரி நிறைய விஷயம் செய்தி. எது போலியான செய்தி, எது உண்மையான செய்தி பகுத்தறிந்து ஆராய வேண்டியதாக இருக்குது. ஸோ அந்த பயத்தை மெட்டலைஸ் பண்ணிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நாங்கள் வந்து இந்த மாதிரி USSலேருந்து கால் பண்ணுறோம், நாங்கள் ஐஸ் ஆஃபீஸர், நாங்கள் கால் பண்ணுறோம், உங்களோட இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகிருக்கு, உங்களோட விசா சம்மந்தமாகவோ, உங்களோட SSN சம்மந்தமாகவோ, உங்களோட டிரைவர் லைசன்ஸ் சம்மந்தமாகவோ, எது சம்மந்தமாகவோ கால் பண்ணி சொல்லிட்டு அவங்கள்ட்ட பயத்தை கிரியேட் பண்ணிட்டு இவ்வளோ ரூபா தாங்க, இதை நாங்கள் சரி கட்டுறோம் அப்படின்னு சொல்கிறதா ஒரு போய்கிட்டு இருக்கு. இது உண்மையாங்க. ஏன்னா என் நண்பரே கால் பண்ணி சொன்னால், இந்த மாதிரி எனக்கு ஒரு கால் வந்துச்சு, அவர் வந்து திரும்ப சொல்கிறார், நான் வீசாலே இல்லை, அவர் வீசாலே இல்லை, அவர்கிட்ட இந்த மாதிரி கால் பண்ணி சும்மா போட்டு வாங்குறது. ரைட்? கிடைச்சா அவங்களுக்கு காசு, இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, அந்த கால் கட் பண்ணிட்டு அடுத்த கால் பண்ண போகிறாங்க. ஸோ இது தயவு செஞ்சு ஏமாந்துறாங்க. இது வந்து பெரிய ஒரு விஷயமா போயிட்டு இருக்கு. என்ன மாதிரி விஷயம்லாம் கேட்பாங்க? என்ன சொல்லுவாங்கன்னா, ஏதோ ஒரு விஷயத்த ஏதோ ஒன்று காம்ப்ரமைஸ் ஆகிருக்குன்னா, ஏதோ எப்படியோ ஒரு SSN தெரிஞ்சிச்சு, ஏதோ ஒன்று தெரிஞ்சிச்சுன்னா அதை வச்சுட்டு ப்ளே பண்ணுவாங்க. ஆர்த்தி, முக்கியமாக வந்து பேங்க் அக்கௌண்ட்டில் தான் ப்ளே பண்ணுவாங்க. இந்த மாதிரி நீங்கள் வந்து நான் 2 கேஸ் பார்த்தோம் இல்லையா, நீங்கள் வந்து பணத்தை வந்து வித்ட்ரா பண்ணி வைங்க, நாங்கள் வந்து வாங்கிக்கிறோம். ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு ஃபெடரல் ஆஃபீஸர்ஸும் பணத்தை கையில் வாங்கவே மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபோனே பண்ண மாட்டாங்க. ரைட்? நீங்கள் அது வந்து IRS சம்மந்தமாக அந்த ஒரு ஸ்கேம் சொல்லுவாங்க, நாங்கள் IRS ஆஃபீஸ்லேருந்து பேசுகிறோம், பண்ணவே மாட்டாங்க. USSலேருந்து பேசுகிறோம், பண்ணவே மாட்டாங்க. உங்களுக்கு நோட்டீஸ் அனுப்ப போகிறாங்க, இல்லை டேரெக்டாகவே வர போகிறாங்க. ஐஸ் ஆஃபீஸர் டேரெக்டாகவே உங்கள் வீடு தேடி வரதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது தவிர, இந்த மாதிரி ஃபோன் பண்ணிவிட்டு உங்களுக்கு விசாரிக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை. இந்த மாதிரி பயத்தை வந்து இவங்கள மாதிரி ஏமாத்துற பேர் வழி யூஸ் பண்ணிப்பாங்கிறத அந்த வீடியோவே பண்ணது. ஸோ அதனால் தயவு செஞ்சு அதை நம்பிடாங்க. எந்த ஒரு ஆஃபீஸும் ஃபோன் பண்ணவே மாட்டாங்க. எங்களுக்கான போர்ட் ஆஃப் என்ட்ரியில் ஒரு தடவை வந்திருக்கு, நம்ம அந்த வீடியோவில் வந்து பதிவு பண்ணியிருக்கோம். எப்போ வந்தது? எங்க அப்பா அம்மா ஊர்லேருந்து வரும்போது. கரெக்ட். அப்போ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நான் என்ன நம்ம ரெஃபரன்ஸுக்கு நம்ம நம்பர் கொடுத்துருப்போம், அங்கே ஃபோன் பண்ணி இந்த மாதிரி உங்களோட சொந்தக்காரங்க வராங்களான்னு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவ்வளோதான் தவிர இந்த மாதிரி உங்க சொந்தக்காரங்க வராங்களா, எங்களுக்கு ஒரு $50,000 கொடுங்க, இந்த மாதிரி கேட்கறது வாய்ப்பே இல்லை. அது கூட அப்பா ஃபர்ஸ்ட் பேசி சொல்லிட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்க சொன்னாங்க. ஆமா, கரெக்ட். ஸோ இந்த மாதிரி தான் ப்ரொசீஜரலாக இருக்கும் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும். ஈவன் வந்து நம்ம ரோட்ல போறோம், ஏதோ ஒரு தவறு பண்றோம், நம்ம வண்டியை நிப்பாட்டினா அங்க வந்து போலீஸ் ஆஃபீஸர் கூட ஃபைன் போட்டு வீட்டுக்கு தான் வருமே தவிர அவர் கையில வாங்கவே மாட்டார். ஸோ அதனால எதையுமே நம்பிடாதீங்க. இந்த மாதிரியான ஸ்கேம் முக்கியமா அமெரிக்காவில் வாழக்கூடிய இந்தியர்களை டார்கெட் பண்ணி போயிட்டு இருக்கு. மிக முக்கியமா இந்த இமிகிரேஷன் சம்பந்தமாக தான் நிறைய போயிட்டு இருக்கு. அந்த மாதிரி வந்து இந்த டாக்ஸ் நம்ம ஃபைல் பண்ணுவோம், அப்போ வந்து IRSலேருந்து கால் பண்றோம் அப்படிங்கிற ஒரு ஸ்கேம் வந்து வந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி நிறைய ஸ்கேம் போயிட்டு இருக்கு. ஏதோ ஒரு விதத்துல இந்தியாவிலேருந்து பண்றாங்க அப்படிங்கிற ஒரு பேச்சும் போயிட்டு இருக்கு. நீங்க கூட சொன்னீங்களே, இந்தியாவில கூட பல ஆயிரம் கோடி இந்த மாதிரி மோசடி பண்ணிருக்காங்க. ஆமா, 2022 வந்த தகவல் ஆர்த்தி, இது அபிஷியலாவே வந்தது. $12 பில்லியன் வந்து இந்தியாவிலேருந்து இந்த மோசடி பண்ணிருக்காங்க. கால் சென்டர்லாம் வச்சு நடத்தி இங்கே உள்ள சிட்டிசன்ஸ்லேருந்து மோசடி பண்ணியிருக்காங்க அப்படின்னு வருது. அப்படின்னு நீ பார்க்கும்போது 1 லட்சம் கோடி ரூபாய் வந்து மோசடி பண்ணியிருக்காங்கன்னு வருது ஆத்தி. அதில் $3 பில்லியன் எப்படி பண்ணியிருக்காங்கன்னா, வாய்ப் கால் மூலியமா, அதாவது கால் பண்ணிட்டு ஒன்றுமே இல்லை, சிம்பிள் மோசடி. வயசானவங்களை டார்கெட் பண்ணுவாங்க. உங்களோட சிஸ்டத்துல பிரச்சனை இருக்கு, வைரஸ் இருக்கு, அதை எடுக்கணும், நாங்கள் வந்து இந்த மாதிரி வந்து மைக்ரோசாஃப்ட்லேருந்து சர்வீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், HP சர்வீஸ்லேருந்து ஃபோன் பண்ணுறோம், டெல்லிலேருந்து ஃபோன் பண்ணுறோம்னு பொய்யா ஃபோன் பண்ணி அவங்க ஒன்றுமே பண்ண மாட்டாங்க, எதுவுமே ரன் பண்ண மாட்டாங்க. பேசிக் ஒரு ஸ்கேன் ரன் பண்ணிட்டு விட்டுருவாங்க. உங்கள் சிஸ்டத்தை அக்சஸ் பண்ணுறது மூலியமா அவங்க சிஸ்டத்தில் உள்ள ஐடென்டிட்டியை திருடுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணுவாங்க. இந்த மாதிரி திருட்டுகள் வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம டெக் சம்பந்தமாக மக்கள் இருக்கிறதுனால யங்ஸ்டர்ஸை வந்து குறி வைக்க மாட்டாங்க, ஏன்னா அவங்களுக்கு கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கும். ஸோ வயசானவங்களை குறி வச்சு பண்ணுவோம். ஸோ இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்கேம் வந்து நடந்துட்டு இருக்கு. இதுக்காக ஒரு பெரிய டீமே வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்குங்கிறாங்க. தயவு செஞ்சு எந்த ஒரு சிலந்தைகளையும் சிக்கிடாதீங்க. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த வீடியோ வந்து நம்ம வந்து இப்போ போட்டது. இன்னும் நிறைய நம்ம எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி புது புது ஸ்கேம் வந்து உருவாகும் இந்த ஒரு 4 வருஷம் முடிகிறதுக்குள்ளே எதிர்பார்க்கலாம். தயவு செஞ்சு எதுலையுமே வந்து மாட்டிடாதீங்க. இதை மற்றவங்களும் ஷேர் பண்ணுங்க. ஸோ வந்து இந்த ஒரு அவேர்னஸ் கண்டிப்பாக நம்ம அமெரிக்காவில் இருக்கும்போது தேவைப்படுது. ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். மறக்காம நம்மளோட சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம அந்த பெல் ஐகானை தட்டி விட்டு போங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். நன்றி.